நிழல் நாயகன் அத்தியாயம் 2. அருணும் மிதுனாவும் ஒருவரைக்கொருவர் பார்த்தனர். இத நம்ம பண்ணணுமா அருண்? அருண் மெதுவாக தலையசைத்தான். அடுத்த நாள் அருணும் மிதுனாவும் ஜெயந்தின் நிறுவனத்திற்குள் சென்றனர். ஜெயந்த் ஒரு பெரிய பிசினஸ்மேன். அந்த நிறுவனத்தில் உள்ள ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப பயத்துடன் செயல்பட்டனர். மிதுனா அவளுடைய மறைமுக கேமராவில் வீடியோ எடுத்தாள். அவனோட உண்மையான முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அருண். திடீரென பின்னால் இருந்து ஒருவரின் குரல் கேட்டது. நீங்க யாரு? என்ன பண்றீங்க? அவர்கள் திரும்பி பார்த்தனர். ஜெயந்த் வருமா நேராக அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். ஜெயந்த் வருமா அவர்களை பார்த்தவுடன் சாதாரணமாக இருப்பது போல் நடிக்கத் தொடங்கினர். நாங்க பத்திரிகையாளர்கள், உங்களை பத்தின ஒரு சிறப்பு பதிவு செய்யறதுக்காக வந்திருக்கோம். ஜெயந்த் மெதுவாக சிரித்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உண்மை இல்ல. என் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். அவன் காரியங்களை ஏற்கனவே கணக்கிட்டு இருந்தது போல் தெரிந்தது. நீங்க என்ன சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு முக்கியமானவரை சந்திக்கணும். அருணும் மிதுனாவும் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தனர். அவன் நேரடியா பதில் சொல்லல. ஏதோ மறைக்கிறான். அந்த நேரத்துல இருளின் அரசனிடமிருந்து ஒரு தகவல் வந்தது. உங்களுக்கான விட சென்னையில இருக்கு. ஆனா அங்க உங்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அருணும் மிதுனாவும் சென்னைக்கு புறப்பட்டு ஒரு பழைய கடற்கரைக்கு வந்தார்கள். அங்கு முகமூடி அணிந்த ஒருத்தன் இவர்களுக்காக காத்திருந்தான். நீங்க ஜெயந்தின் பின்னணியை தானே தேடுறீங்க? ஆமா. அவன் மெதுவாக ஒரு ஃபைலை கொடுத்தான். அதுல ஜெயந்த் 2020 நடந்த மர்ம கொலையை பத்தின தகவல். ஆனா அதுல ஆதாரம் இல்லாததுனால தப்பித்தான். அருண் அதிர்ச்சி அடைந்தான். அவன் துரைசாமிகிட்ட தொடர்புல இருக்கானா? அந்த மனிதன் சிரித்தான். நீங்க சரியா தேடுறீங்க. அதிக தகவலுக்கு நீங்க இன்னும் ஆழமா போகணும். உண்மை அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அருணும் மிதுனாவும் அந்த மர்ம மனிதரிடமிருந்து புறப்பட்டனர். அந்த ஃபைல உள்ள நல்லா பார்த்தப்போ துரைசாமியும் ஜெயந்தும் சேர்ந்து இருக்கும் போட்டோ இருந்தது. அருண், இது நமக்கு ஒரு முக்கியமான ஆதாரம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? அருண் டிரைவ் செய்துக்கிட்டே யோசித்தபடி, நம்ம நேரடியா அவனை எதிர்கொள்ள முடியாது. ஆனா அவன் மீது ஒளி வீசலாம். அந்த நேரத்தில் அருணோட போன் வைப்ரேட் ஆனது. இருளின் அரசன் பேசுகிறான். நீங்க வாங்கின தகவல் உண்மையானதுதான். ஆனா அந்த தகவலோட விலை உங்களுக்கு புரியாது. என்ன விலை? ஜெயந்த் மட்டும் இல்ல, இப்ப நீங்களும் அந்த இருளின் பட்டியல்ல இருக்கீங்க. அருண் புரிந்து கொண்டான். அதுக்கெல்லாம் நான் எப்பவோ தயாராயிட்டேன். அந்த ஃபோன் காலை கட் பண்ணவுடன் அவங்களுக்கு பின்னால ஒரு பிளாக் கலர் எஸ்யூ கார் ஃபாலோ பண்றது தெரிய வந்தது. அருண் காரை வேகமா டிரைவ் பண்ண, ஆனா அந்த எஸ்யூ கார் பக்கத்திலேயே வந்துகிட்டு இருந்தது. அங்கு காரில் இருந்தபடி துப்பாக்கியில் இருந்து தாக்க ஆரம்பித்தார்கள். மிதுனா தன் லேப்டாப்பில் இருந்து பக்கத்துல இருந்த சிசிடிவியை ஹேக் செய்து, அருண், இன்னும் 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பழைய கிடங்கு இருக்கு, அங்க போ உடனே. அருண் வேகமாக காரை டிரைவ் செய்து அந்த இடத்திற்குள் நுழைந்தனர். எஸ்யூவி கார்ல வந்தவர்களும் உள்ளே அவர்களை தேட ஆரம்பித்தனர். அருண், நாம இந்த இடத்தை சரியா பயன்படுத்தணும். அவர்களை பார்த்து 2 குண்டு வெடித்தனர். இருவரும் வேற ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டனர். அருண், நாம இவங்க பிடியில விழக்கூடாது. அந்த நபர்கள் இவர்களை நோக்கி நகர்ந்து வந்தனர். அருண் மெதுவா கையை உயர்த்தி நெருப்பு பட்டாசை அந்த உதிரி பழைய பீப்பாக்களில் எறிந்தான். மிதுனா, கீழே வணங்கு. அந்த பீப்பாய்கள் துரிதமாக வெடிக்கத் தொடங்கின. ஆட்டையாளர்கள் திசை திரிந்தனர். மிதுனா அருகில் இருந்த ஒரு மரம் உடைப்பிலிருந்து ஒரு கம்பியை பிடித்து கொண்டு முன்னேறியவரின் கையில் எறிந்தாள். அவள் கரெக்டாக இருந்ததால் அந்த மனிதன் திடுக்கிட்டான். அருண் அந்த நேரத்தில் வேகமாக ஓடி சென்று மற்றொரு மனிதனை உரசி எடுத்து அவனை ஒரு முழுமையான அடி வைத்தான். அவர்கள் இருவரும் அந்த மனிதரை பிடித்து, யார் உன் அனுப்பியது? அந்த மனிதன் சிரித்தான். நீங்க எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நிழல்கள் உங்களை விழுங்கிடும். அருண் அவனை கோபமாக பிடித்தான். யாரு? சொல்லு. அவன் மெதுவாக சிரித்தான். ஜெயந்த். அவன் உங்களுக்காக வெயிட் பண்றா. மிதுனா அதிர்ச்சியாக பார்த்தாள். நம்ம நேரா போய் அவனை பிடிக்கணும் அருண். அருண் கண்களை சுருக்கினான். இல்ல, அவனை இப்போ நம்ம நேரா எதிர்கொள்ள முடியாது. அவன் நமக்காக வெயிட் பண்றான். நம்ம வேற ஒரு வழியை தான் யூஸ் பண்ணணும்.
அந்த நேரத்தில் இருளின் அரசனிடமிருந்து ஒரு புதிய தகவல் வந்தது. நீங்க நினைக்கும் விஷயத்துக்கு மேலும் ஒரு மர்மம் இருக்கு. ஜெயந்த் மட்டும் இல்ல, அந்த நிழல் பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அருணும் மிதுனாவும் ஒருவரைக்கொருவர் பார்த்தனர். இது என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் ஒரு திடீர் சத்தம் கேட்டது. ஒரு பைக் வேகமாக வந்து நின்றது. அந்த பைக்கில் இருந்தவன் ஹெல்மெட் அணிந்திருந்தான். வாங்க, வேகமா வந்து ஏறுங்க, இங்கிருந்து உடனே கிளம்பணும். நீ யாரு? அந்த மனிதன் ஹெல்மெட்டை லேசாக எடுத்து காட்டினான். அருணும் மிதுனாவும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அந்த முகம் ஜெயந்தின் முகம். மிதுனா உடனே துப்பாக்கியை எடுத்து அவனை குறிவைத்தாள். நீ ஜெயந்த்? அவன் மெதுவாக சிரித்தான். இல்ல, நான் ஜெயந்த் இல்ல. நான் அவனோட இரட்டை சகோதரன். நீ சொல்றது உண்மையா? நீ ஏன் எங்களுக்கு பார்க்க வந்த? ஜெயந்த் உயிரோடையே இல்ல. அப்ப நாங்க அவனை பார்த்தோமே. அவன் உண்மையான ஜெயந்த் இல்ல. அவன் ஒரு உருவம் மட்டும்தான். உண்மையான ஜெயந்த் ஆராய்ச்சி கூடத்துல இருக்கான். அருணும் மிதுனாவும் ஜெயந்தின் ரகசியத்தை கேட்டவுடன் உள்ளுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. உண்மையில என்னதான் நடக்குது? இது எப்படி சாத்தியமாகும்? அவனது நினைவுகளை மாத்தி ஒரு புதிய உடலில் உருவாக்கினர். ஆனால் அவன் உண்மையானவன் அல்ல, ஒரு நிழல் மட்டும்தான். நாம அவனை அழிக்கணும் என்று அருண் சொன்னான். ஜெயந்தின் சகோதரனும் மெதுவாக தலையாட்டினான். ஆனா அது இப்போ சாத்தியம் இல்ல. நாம இத பண்ணா நம்மள அழிச்சிடுவாங்க. ஓகே, இத சொல்லு. யார் இந்த ஆராய்ச்சி கூடத்தை நடத்துறா? அது துரைசாமியும் அவன் கூட இருக்கிற ஒரு மோசமான டாக்டரும் தான் சேர்ந்து நடத்துறாங்க. நாளுக்கு நாள் அவங்க அட்டகாசம் தாங்கல. சில குழந்தைகளை அவங்க ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்றேன்னு அவங்கள கொன்னுட்டாங்க. முதல்ல ஜெயந்த் இதுக்கு ஆதரவா இருந்தான். ஆனா அந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்துறது ஜெயந்துக்கு பிடிக்கல. அவன் அதை எதிர்த்தான். சோ அவனையே அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. என்னால தனியா ஒண்ணுமே செய்ய முடியல. இதுல நான் தலையிட்டா என் குடும்பத்தை கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. நாம ஜெயந்த் மற்றும் அந்த குழந்தைகளை காப்பாத்தணும். ஒரு திட்டம் செய்துட்டு தான் நம்ம போகணும். நம்ம கிட்ட 2 வழி இருக்கு. ஜெயந்த் உண்மையான நினைவுகளை மீட்டெடுத்து அவனுக்கு உண்மையை உணர்த்தி துரைசாமியை எதிர்க்கணும். இல்லனா துரைசாமியை நேரடியா எதிர்க்கணும். அருண் மெதுவாக கையை தூக்கினான். ஜெயந்தையும் குழந்தைகளையும் மீட்டெடுத்து துரைசாமியை அழிக்கணும். மிதுனா தலையசைத்தாள். நம்மளால நிச்சயம் இதை பண்ண முடியும். அருணும் மிதுனாவும் ரொம்ப ஆர்வமா ஜெயந்தின் சகோதரனை பார்த்தனர். நாம ஜெயந்தின் உண்மையான நினைவுகளை எப்படி கொண்டு வரப்போறோம் என்று அருண் கேட்டான். அவன் ஒரு பையிலிருந்து ஒரு கருவியை எடுத்தான். இது மன அழுத்த பிளாஸ்மா. இது ஒரு பயங்கரமான கருவி. ஒருவரது மூளை திசுக்கள்ல சேமிக்கப்பட்டிருக்கும் நினைவுகளை திரும்ப பெறுவது உதவும். இது அவனுடைய நினைவுகளை மீட்டெடுக்குமா? மிதுனா ஆவலுடன் கேட்டாள். ஆமா, ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஜெயந்த் இதன் காரணமா மூளையின் கண்ட்ரோலை இழந்து ரொம்ப ஆவேசமா மாறிடுவான். அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும். அருண் அந்த கருவியை உறுதியா பிடித்தான். எது நடந்தாலும் சரி, உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அவர்கள் உடனே ஜெயந்த் இருக்கும் ரகசிய ஆய்வகத்துக்கு போக திட்டமிட்டனர். துரைசாமி எங்க இருக்கான்? மிதுனா கேட்டாள். ஆனா அவன் அங்கதான் இருக்கான். நமக்கு டைம் இல்ல. எப்படியாச்சும் நாம உள்ள போகணும். அந்த குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் துரைசாமி கிட்ட பேச்சு கொடுக்குறேன். நீயும் மிதுனாவும் இந்த கருவியை வச்சு ஜெயந்தை மீட்டெடுங்க என்று ஜெயந்தின் சகோதரன் சொன்னான். அவர்கள் ஆய்வகத்திற்குள் நுழைந்தனர். அது முழுமையாக இருட்டாக இருந்தது. லேசான சிவப்பு ஒளி மட்டும் தொலைவில் தெரிந்தது. அவர்கள் மெதுவாக நகர்ந்தனர். கண்ணாடி அறைக்குள் ஜெயந்த் இருந்தான். நாம இப்போ இதை செய்யறதுனால அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுல அருண் என்று சொல்லி மிதுனா பயத்துடன் கருவியை பிடித்தாள். இது அவனுக்கு பாதிப்பில்ல. நம்ம நல்லதுதான் செய்றோம். அவளை அமைதிப்படுத்தினான். இதை விட்டா நமக்கு வேற எந்த ஒரு வழியும் இல்ல. அவர்கள் கருவியை ஜெயந்த் தலையில் வைத்தனர். ஜெயந்த் கண்கள் சிவந்தனர். அவன் மூளையை கட்டுப்படுத்த முடியாமல் வலியில் கத்தினான். இது வேலை செய்தா? மிதுனா பதற்றமாக கேட்டாள். ஜெயந்த், நான் யாருன்னு கத்தினான். அவன் கண்களை திறந்தபோது அவனுடைய பழைய நினைவுகள் ஒண்ணு ஒண்ணா ஞாபகம் வந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞான பரிசோதனை, துரைசாமியின் மோசமான திட்டம் மிருகமாக மாற்றப்பட்டது. எல்லாம் நினைவுக்கு வந்தது. நான் நான் ஜெயந்த். ஆனா நான் இன்னும் உயிரோட இருக்கனா? அந்த நேரத்தில் ஆய்வகத்தின் கதவு திறக்கப்பட்டது. துரைசாமியும் டாக்டரும் ஜெயந்தின் சகோதரனை பிடித்து அடிச்சு இழுத்து கொண்டு உள்ளே வந்தனர். அவன் கண்களில் கொடூரம் தெரிந்தது.
நீங்க எங்க ரகசியத்தை உடைக்க வந்தீங்களா? அருண் பயப்படாமல் அவனை நேரில் பார்த்தான். உண்மைய உலகம் அறிய வேணாமா? என்றான் அருண். துரைசாமி சிரித்தான். நீங்க நினைக்கிறது எளிதா முடியாது. ஏன்னா இது என் உலகம். டாக்டர் ஒரு சுவிட்சை தட்டினான். அந்த கதவுகள் முழுவதுமாக பூட்டப்பட்டது. ஜெயந்தின் முழுமையான நினைவுகள் வந்துவிட்டது. அவன் கோபத்துடன் பார்த்தான் துரைசாமியை. நீ என் வாழ்க்கையை அழிச்சிட்ட. இனி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் துரைசாமி. அடுத்த சில நொடிகளில் ஆய்வகத்தில் ஒரு பயங்கரமான மோதல். அருண் சொன்னா, இதுதான் உனக்கு கடைசி முடிவு. முடிவா? எனக்கா? என்று சிரித்தான் துரைசாமி. நீ யாரா இருந்தாலும் என்னை ஒன்னும் செய்ய முடியாது. அவன் ஒரு நிமிடம் பார்ப்பதற்குள் ஆய்வகத்தின் 2 பாதுகாப்பு ரோபோக்கள் இயங்கின. மிதுனா பதற்றமாக கேட்டாள், இவங்களை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? அருண் ஒரு கணம் யோசித்தான். நமக்கு ஒரே வழி ஜெயந்த். ஜெயந்த் திடீரென தன் முழு சக்தியுடன் எழுந்தான். அவன் கண்கள் சிவந்து காய்ந்தன. அவனின் உடல்கள்ல ஒரு விசித்திரமான ஒளி பரவியது. நான் என் முழு சக்தியும் பயன்படுத்துவேன் என்று கத்தினான். அடுத்த சில நொடிகளில் ஜெயந்த் ரோபோக்களை தூக்கி சுவர்களில் அடித்தான். ரோபோட்கள் உருண்டு நொறுங்கின. துரைசாமி அதிர்ச்சி அடைந்தான். இது முடியாது. இது எப்படி பண்ண? ஜெயந்த் அவனை பிடித்து எழுப்பினான். உன் முடிவு வந்துவிட்டது. அந்த தருணத்தில் துரைசாமி திடுக்கிடும் ஒரு உண்மையை சொன்னான். நான் ஒருத்தன் இல்ல, நான் பலர். அருணும் மிதுனாவும் அதிர்ச்சி அடைந்தனர். துரைசாமி சிரித்தான். இந்த மையத்தின் பின் ஒரு பெரிய சக்தி உள்ளது. துரைசாமி கையை உயர்த்தினான். அவனைப் போல் 10 நபர் வந்தனர். மிதுனா, இது எப்படி இருக்க முடியும்? நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நாங்க ஒரு விஞ்ஞான சாதனை. அருண் உடனே புரிந்து கொண்டான். நீங்கள் மக்கள் நினைவுகளை திருடி அவர்களை உங்கள் வசமாக மாத்தீங்களா? துரைசாமி புன்னகைத்தான். அருகில் வந்துவிட்டாள். நாங்க எதை வேணாலும் உருவாக்குவோம், எதை வேணாலும் அழிப்போம். அவனுடைய வார்த்தை முடிவதற்குள் 10 துரைசாமி ஜெயந்தை நோக்கி சென்றனர். நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்தா நல்லதில்ல. ஜெயந்த் தனது சக்தியை முழுவதுமா பயன்படுத்தி ஒரே அடி 4 துரைசாமி வெடித்தார்கள். மீதமுள்ளவர்கள் பயந்து பின்னோக்கினர். முதல் துரைசாமி கோபத்துடன் கதவை திறந்து ஓடினான். இதை நாங்க எப்படி தொடர்வோம்? அருண் அவனை பின்தொடர அந்த ஆய்வகம் வெடிக்க தொடங்கியது. இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கு. அந்த குழந்தைகளையும் காப்பாத்தி மூவரும் வெளியே ஓடினர். ஆனா அந்த டாக்டர் உள்ளே மாட்டிக்கொண்டான். முழு ஆய்வகமும் எரிந்து சாம்பலானது. இது எவ்ரிதிங் ஓவர் என்று வியப்புடன் கேட்டாள் மிதுனா. இல்ல இல்ல என்று மெதுவாக தலையசைத்தான் ஜெயந்த். துரைசாமி, நீங்க என்னை வென்று விட்டீங்கன்னு நினைக்காதீங்க. இது இன்னும் முடியல. அவன் ஒரு டேபை எடுத்து ஒரு பட்டனை அழுத்தினான். அந்த நேரத்தில் மிதுனா அவள் நினைவை மறந்துவிட்டாள். அவள் கண்களில் குழப்பம். நான் 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 யாரு? அருண் திகைத்தான். என்ன நடந்தது? துரைசாமி சிரித்தான். இதுதான் நம்முடைய ஆய்வின் இறுதி ஆய்வு. மனிதனின் நினைவுகளை திருடி அவங்களை கட்டுப்படுத்தலாம். ஜெயந்த் கோபத்தில் பார்த்தான். ஜெயந்த் தனது சக்தியை முழுசா பயன்படுத்தி துரைசாமியுடைய கருவியை உடைத்தான். மிதுனாவின் கண்கள் திரும்பும்போது அவள் மூளையில் மறைந்த நினைவுகள் வந்தன. நான் நான் தன் தலையை பிடித்தாள் மிதுனா. அருண் ஜெயந்தை பார்த்தான். நாம முடிச்சிட்டோமா? துரைசாமி கைது செய்யப்பட்டான். குழந்தைகள் எல்லாம் அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெயந்த் அவனது சக்தியை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினான். அருணும் மிதுனாவும் மீண்டும் தொடங்கினர் அவர்களது வேலையை. இந்த நிழல் நாயகன் நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற நாவல்களும் கதைகளும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் எஸ்இ தமிழுடன் இணைவோம். நன்றி.